அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும், குறிப்பா இன்றைய நாள்ல உங்களுக்கு என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ரிஷபராசினியர்கள் ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் அல்லது வாஸ்து சம்பந்தமான விஷயங்கள், நவகிரகங்கள் எங்கு உள்ளன, எங்கு சென்று எப்படி வழிபாடு செய்வது, பரிகாரங்கள் எப்படி செய்வது, ராசி பலன்களை எல்லாம் படித்து தெரிந்துக்க வேண்டும் என்று ஆசைப்படக்கூடியவர்கள் நம்மளுடைய சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல அதற்கான லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாம சேனல் பேஜ்லையும் நீங்க இதற்கான லிங்கை கிளிக் பண்ணி பார்க்கும்போது அவற்றை நீங்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். ரிஷபராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்று பார்க்கும்போது இந்த மகாலய அமாவாசை என்பது 15 நாள் வழிபாடா அமைஞ்சிருக்குதுங்க. அதாவது மகாலயபட்சம் அல்லது மகாலய அமாவாசை என்பது புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை திதியில் துவங்கி புரட்டாசி மாதம் அமாவாசை வரை நீடிக்குங்க. இந்த புரட்டாசியில் வரும் அமாவாசையே மகாலய அமாவாசை என கூறப்படுது. சரி, இந்த மகாலய பட்சம் என்றால் என்ன என்று பார்க்கும்போது மகாலய பட்சம் என்பது 15 நாட்கள். அதாவது பட்சம் என்பது 15 நாட்கள், மகாலயம் என்பது ஒன்று கூடுவது. அதாவது இறந்த நம் முன்னோர்கள் ஒன்று கூடி 15 நாட்கள் நம்முடன் இருக்கக்கூடிய இந்த காலகட்டமே மகாலய பட்சம் என கூறப்படுதுங்க. அதாவது மறைந்த நம் முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து இந்த 15 நாட்கள் நம்மோடு தங்கும் காலமே மகாலய பட்சம் ஆகும். பித்ரு வழிபாடு, இல்லற வாழ்க்கைக்கு பித்ருகளின் ஆசையும் ஆசீர்வாதங்களும் கிடைக்க பெற்று சிறப்பளிக்கின்றன என்பதால் நம் முன்னோரால் பின்பற்றப்பட்டு வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கதுங்க. பித்ருக்களை நாம் அவமதித்தால் அல்லது அவர்களை உதாசீனம் செய்தால் அவர்கள் நம்மை சபித்து விடுவார்கள் என்பதும், அதனால் நாம் குடும்ப வாழ்க்கையில் பல துன்பங்களை அனுபவிக்க நேரிடும் என்பதும் இந்துக்களுடைய ஐதீகமாக கூறப்படுதுங்க. தை அமாவாசை, ஆடி அமாவாசை ஆகியவற்றை விட திதி கொடுப்பதற்கு மிகவும் சிறந்தது மகாலய அமாவாசை. வருடத்தில் மற்ற மாதங்களில் வரும் அமாவாசை என்று முன்னோரை நினைத்து வழிபாடு செய்வோம். ஆனால் மகாலயபட்ச காலத்தில் பிரதமை துவங்கி அமாவாசை வரவுள்ள காலத்தில் தர்ப்பணம் செய்ய வேண்டும். அனைத்து முன்னோர்களையும் அல்லது நினைவு கூற வேண்டும். புனித நீர்நிலைகளுக்கு, கடலுக்கு சென்று புனித நீராடி நம் முன்னோர் ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்த தர்ப்பணம் செய்வது நல்லது. நமது வாழ்வில் வரும் இன்ப துன்பங்கள் யாவும் நாம் நமது முற்பிறவியில் செய்த பாவ புண்ணியத்திற்கு ஏற்ப அமைய பெறுகிறது. அதிலே பிதற்காரியமும் ஒன்றாகும். அதனை நாம் சிரமமாக பார்க்காமல் சிரத்தையுடன் செய்ய வேண்டும். அது தவறின் பிதற்களின் கோபத்திற்கு ஆளோவோம் என ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இந்த 15 திதி நாட்களில் நம் மூதாதையர் இவ்வுலகை நீத்த நாளில் அவர்களுக்கான தர்ப்பணம் என்ற நேர்த்தார் கடனை நிறைவேற்றி மானசீகமாக அவர்களை நம் இல்லத்திற்கு வரவழைத்து சாதமிட்டு அவர்களுக்கு உயிரோடு இருக்கும் போது அவரை பராமரித்த பாவனையில் நடந்து கொள்வது இந்த சம்பிரதாயத்தின் நோக்கமாக உள்ளது. ஒவ்வொரு அமாவாசை தினத்தன்றும் உச்சரிக்கப்படும் மந்திரம் அவர்களை உடைய ஆன்மா எல்லா புண்ணியமும் அடைய இந்த அமாவாசை நாளில் இந்த தர்ப்பையோடு கலந்த நீரை அவர்களுக்குள்ளாக அர்ப்பணிக்கிறேன் என்று பொருளாக இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மகாலய அமாவாசையை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். இந்த அமாவாசை மகாலய அமாவாசை வழிபாட்டை பொறுத்த வரைக்கும் தந்தை இல்லாத அனைவரும் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவரவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்பவர் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. அது மட்டுமில்லாம ஏன் இந்த மகாலய அமாவாசை முக்கியமானது என்று பார்க்கும்போது ஒரு ஆண்டில் 12 அமாவாசை திதிகள் வரும். அவற்றுள் மிக முக்கியமானது இந்த மகாலய அமாவாசை. ஏனென்றால் நம் முன்னோர்கள் பித்ருலோகம் எனப்படும் தென்புலத்தில் இருப்பவர்கள். அங்கிருந்து நாம் ஒவ்வொரு அமாவாசைக்கும்
தர்ப்பணம் மூலம் அளிக்கும் எள் மற்றும் நீரினை ஏற்று திருப்தி கொள்வார்கள் என்பது நம்பிக்கை. நம் முன்னோர்கள் ஆடி அமாவாசையின் போது பித்ருலோகத்திலிருந்து கிளம்பி நாம் வசிக்கும் பூமியை நோக்கி பயணப்படுவார்கள். அப்படி புறப்பட்டவர்கள் சரியான ஆவணி மாத பௌர்ணமி நாளுக்கு அடுத்த நாள் பூமிக்கு வந்து சேர்வார்கள். அடுத்த 15 நாட்களும் அவர்கள் நம்மோடு பூமியிலேயே தங்கி இருந்து நம் அளிக்கும் நீரையும் உணவையும் ஏற்றுக்கொண்டு திருப்தியாகி மகாலய அமாவாசை முடிந்ததும் மீண்டும் பித்ருலோகம் நோக்கி புறப்படுவார்கள். அப்படி நம் முன்னோர்கள் நம்மோடு இருக்கும் இந்த நாட்களில் நாம் அவர்களை நினைத்து வழிபடுவதை கண்டு அவர்கள் மகிழ்ந்து நமக்கு நல்லாசி வழங்குவார்கள் என்பது நம்பிக்கை. எனவே மகா புண்ணிய காலமான மகாலயபட்சம் 15 நாட்களும் நாம் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தந்து வழிபட வேண்டும். ஆனால் அனைவருக்கும் அது சாத்தியமில்லை. எனவே மகாலய அமாவாசை அன்று தவறாமல் தர்ப்பணம் தர வேண்டும். அப்படி செய்தால் ஆண்டு முழுவதும் அமாவாசை நாளில் வழிபட்ட பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. மகாலய அமாவாசை இந்த ஆண்டு அக்டோபர் 2ஆம் தேதி அன்று வருகிறது. இந்த நாள் முழுவதுமே அமாவாசை திதி இருப்பதால் எப்போது வேண்டுமானாலும் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நீர்நிலைகளிலும் கோவில் மண்டபங்களிலும் சென்று இதை செய்வது விசேஷம். ராமேஸ்வரம், திருச்சி அம்மா மண்டபம், திருபுவனம் போன்ற தலங்களில் இது விசேஷ தினம். பக்தர்கள் லட்சக்கணக்கில் குவிவார்கள். எல்லோரும் அங்கு சென்று வழிபட வேண்டும் என்ற அவசியமில்லை. எனவே வீட்டிலேயே முன்னோர்களை நினைத்து முதலில் தர்ப்பணம் கொடுத்து பின் படையல் போட்டு வழிபடுவது மிகவும் சிறப்பு. அது மட்டுமில்லாமல் இந்த விரதத்தை யார் யாரெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் என்று பார்க்கும்போது தந்தை இல்லாத அனைவரும் அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் என்கின்றது சாஸ்திரம். எனவே அவர் குடும்ப வழக்கப்படி இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். தந்தை இருக்கும் பட்சத்தில் அவர் இந்த வழிபாட்டை மேற்கொள்வார் என்பதால் மகன்கள் அதில் கூட இருந்தாலே போதுமானது. நம் நேரடி பித்ருக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைத்து படைகள் இட வேண்டும். இந்த நாளில் காணிக்கை அன்னம் இட்ட பிறகே காக்கைக்கு அன்னம் இட்ட பிறகே உணவு உட்கொள்வது வழக்கம். அது மட்டுமில்லாமல் மகாலய அமாவாசை மிகவும் புண்ணியமான தினம் என்பதால் இந்த நாளில் தானங்கள் செய்வது விசேஷம். இன்று செய்யும் தானங்கள் பல மடங்கு பலன்களை தரும் என்பது நம்பிக்கை. இந்த வகையில் ரிஷபராசினியர்களான நீங்கள் இன்றைய நாளில் இந்த மகாலய அமாவாசையான இன்றைய நாளில் என்ன தானம் செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிக்கிறாரு. உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் குரு அமர்ந்திருக்கிறாருங்க. எனவே இவர்கள் சமைத்த உணவு அன்னதானம் எதுவானாலும் தானம் கொடுப்பது சிறப்பு. இல்லையில் பச்சரிசி, வெல்லம், பருப்பு ஆகியவற்றை அருகில் இருக்கும் வாழையத்திற்கு தானம் கொடுத்து வழிபட்டால் துன்பங்கள் தீர்ந்து நன்மைகள் பெருகும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்த குறைகள் நீங்கும். தேவையில்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த பின்னடைவுகள் நீங்கி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் மட்டுமில்லாமல் குடும்பத்தில் ஏற்பட்டு வரும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், சுப முயற்சிகளில் ஏற்பட்டு வரும் தடங்கள், அதே போல் புத்திரபாக்கிய தோஷம் ஆகியவை நீங்கி எல்லா விதத்திலும் பல நன்மைகள் ஏற்படும். நீங்கள் இன்று செய்யக்கூடிய இந்த தானம் தர்மம் உங்களுக்கு மட்டுமில்லாமல் உங்களுடைய சந்ததியினரான 7 தலைமுறைக்கும் சென்றடையும் என்பது ஐதீகம். அது மட்டுமில்லாமல் வருடத்தில் எந்த அமாவாசையை தவறினாலும் இந்த அமாவாசையை தவறாமல் செய்வது உங்களுக்கு பின் வரக்கூடிய சந்ததியினருக்கு பல நன்மைகளை ஏற்படுத்தும் என்பது ஐதீகமாக கூறப்படுது.